ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஆதரவாக இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. எல்லா விஷயத்திலேயும் உன்னை மற்றவர்கள் அவரவர்களுக்கு சாதகமாகவே நடத்தி கொள்கிறார்கள். உனக்கு பிடித்தது போல யாரும் எதுவும் உனக்கு செய்யவில்லை என்று நீ நினைக்கிறாய். கண்மணி, உண்மையை புரிந்து கொண்டால் சரிதான். ஏனென்றால் இங்கு உனக்கு பிடித்தது மாதிரி யாரும் நடந்து கொள்ளவில்லை. நீதான் மற்றவர்களுக்கு பிடித்தது போல உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாய். அடிக்கடி உன்னிடம் நான் சொல்லும் ஒரு விஷயம், நீ மற்றவர்களுக்காக ஒவ்வொன்றையும் மாற்றுகிறாய். ஆனால் உனக்காக இங்கு யாரும் எதையும் மாற்றுவதே அல்ல. நீ நினைக்கிறாய் அல்லவா, வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு சாதகமாக ஒவ்வொரு நபரும் செய்கிறார்கள் என்று. கண்டிப்பாக இல்லை தங்கமே. யாரும் உனக்கு சாதகமாக எல்லாம் இங்கு எதையும் செய்வது அல்ல. நீதான் மற்றவர்களுக்கு சாதகமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழாமல் மற்றவர்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய். யாராவது உனக்காக ஏதாவது ஒன்று செய்கிறார்களா? இல்லை. ஆனால் நீ மட்டும் எதற்காக மற்றவர்களுக்காக பாடுபடுகிறாய், உழைக்கிறாய் மற்றும் தேவையில்லாத விஷயத்தின் மீது கவனத்தை செலுத்துகிறாய். உங்களுக்காக நீங்கள் வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள். ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் வாழ்க்கையை பாருங்கள். மற்றவர்கள் யாரும் உனக்காக மாறவில்லை. ஆனால் நீ எல்லாருக்காகவும் மாறினாய். கடைசியில் ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்து நிற்பது நீயாக மட்டும்தான் இருக்கிறாய். புரிந்து கொள்ளுங்கள். 1000 பேருக்காக நீங்கள் எதையும் மாற வேண்டாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் இருந்தாலே போதும். இங்கு நீங்கள் நிறைய பிடிவாதம் கொண்டிருக்கிறீர்கள். இது நடக்கும், அது நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும், இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட விஷயத்தை மனதுக்குள் வைத்திருக்கிறீர்கள். வைத்துக்கொள்ளுங்கள். வேண்டாம் என்பது எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சாதகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதன் மீது மட்டும் ஆசைப்படுங்கள். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அடுத்தவர்கள் ஒன்று பிடிக்கிறது, அவர்களுக்காக எனக்கு இது வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். உங்களுக்கு ஒரு பொருள் பிடித்திருக்கிறது, அது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்ற பட்சத்தில் கேளுங்கள். அடுத்தவனுக்கு பிடித்திருக்கிறது, அது அவனுக்கு கொடு என்பதை கேட்காதீர்கள். எனக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எந்த விஷயத்தை கொடுக்கக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். நீங்களாக போட்டு இதை கொடுக்க, இது எனக்கு கொடு, இதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன், இது அவனுக்கு கொடுக்கிறேன், இது எனக்கு கொடு என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் எவ்விதத்திலேயும் எதுவும் என்னிடம் கேட்காதீர்கள். ஏனென்றால் நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் நல்ல விஷயத்தை செய்வேன். தீய விஷயங்கள் கொண்டவர்களுக்கு எந்த ஒரு இடத்திலேயும் நான் எந்த பொழுதிலேயும் செய்ய மாட்டேன். அலட்சியங்கள் எல்லா நாளும் உங்களுக்கு இருக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் சொல்வது, அலட்சியம் காட்டாதீர்கள். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஏமாந்துதான் நிற்பீர்கள். அலட்சியங்கள் ஒவ்வொருவனுடைய மனதையும் ஆபத்தாக மாற்றும் என்பதே. ஆனால் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? எதையுமே புரிந்து கொள்வது இல்லை. முதலில் மனதில் சந்தோஷத்தையும், மனதில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் யோகத்தையும் வரும் நமக்கான அத்தனை விதமான தேடல்களும் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்புங்கள். யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யும் நீங்கள் உங்களுக்காக செய்யாமல் மற்றவர்களுக்காக செய்யும் பொழுதுதான் இந்த சாய்க்கு வழி உண்டாகுகிறது. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளை இன்னும் ஏமாந்தவளாகவே இருக்கிறதே, தன்னுடைய பிள்ளை இன்னும் ஏமாந்த பிள்ளையாகவே இருக்கிறதே என்ற ஒரு வழிதான். அதனால்தான் நான் இப்பொழுது சொல்கிறேன், ஏமாறாதீர்கள். ஏமாந்தால் உங்களை இன்னும் தரையில் தட்டி அமர்த்தி விடுவார்கள் என்பதே. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சோகங்கள் பார்க்கலாம். சமீப காலமாக ஒரு வருஷமாக
உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வழிகள், நிறைய வேதனைகள், அது மட்டும் அல்லாமல் இன்னொன்றும் இருக்கிறது. தொழிலில் நிறைய விதமான மன உளைச்சல்கள் எல்லாமும் பார்த்தீர்கள். ஆனால் இனி வரும் நாள் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி என்பதை பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் என்ற ஒன்றை பார்ப்பீர்கள். யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு அழகழகாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது எல்லாவற்றையும் பயன்படுத்துவதும், எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதும், எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் கையில்தான் உள்ளது. மனதுக்குள் பயத்தோடு இருக்காதீர்கள். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்காகவும் வாழ்ந்து கொண்டு இருக்காதீர்கள். உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்ற பட்சத்தில் நல்லது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக நீங்கள் ஒவ்வொன்றையும் என்னிடம் கேட்கும் பொழுது அது கூடிய விரைவாகவே ஒவ்வொன்றும் கிடைக்கும். நீங்கள் என்றுமே அற்புதமான விஷயங்கள், அற்புதமான ஒவ்வொன்று உங்களுக்கு அமையும்தான். இல்லை, உங்களுக்கு எதுவும் அமையாது என்பதையெல்லாம் ஒரு பொழுதும் நான் கூற மாட்டேன். நீங்கள் என்னிடம் கேட்டுவிட்டீர்கள் ஒவ்வொன்றும், இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று. நீங்கள் உங்களுக்கு என்று எதை கேட்டு வைத்திருக்கிறீர்களோ என்னிடம், அது கட்டாயமாகவே உங்களுக்கானதாக கிடைத்துவிடும். இங்கு நிறைய இழந்தவர்கள்தான் அதிகம். அது மட்டும் அல்லாமல் இங்கு மற்றவர்களுக்காக ஒவ்வொன்றையும் கேட்டு, மற்றவர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவிலேயே அற்புதங்கள் நடக்கும். தேவைப்பட்டால் நான் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கைக்காக இறங்கி வந்து செய்வேன். இந்த சாயை எப்பொழுது நம்ப ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து நம்பலாம். ஏனென்றால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுப்பேன். நிறைய பேருக்கு நான் உதவி செய்கிறேன். ஆனால் உன்னுடைய மனதில் ஒரு கலக்கம், எல்லோருக்கும் உதவி செய்யும் சாய், எனக்கு மட்டும் ஏன் உதவி செய்யவில்லை, எனக்கு மட்டும் ஏன் துரோகத்தை செய்கிறார் என்று பொறுத்திருந்து பார். நீ இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் உள்ளது. கெட்ட விஷயங்களை மட்டும் தானே பார்த்தாய், நல்ல விஷயங்களை எல்லாம் இன்னும் பார்க்கவில்லை தானே. நல்ல விஷயத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய நாளும் நேரமும் வந்துவிட்டது. கூடிய விரைவாக நிறைய சுபத்துவம் நடக்கப் போகிறது. நிறைய நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை காணத்தான் போகிறீர்கள். கண்ணீரை துரைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். வாழ்க்கையில் எந்த குறையும், எந்த ஒரு தப்பான விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடாது. எப்பொழுதும் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.